எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. முக ஸ்டாலின் இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை. வெள்ள நிவாரணம் கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் வரல, எதுவுமே செய்யல. எனக்கு கவர்மெண்ட்ல 3 லட்சம் ரூபாய் இடம் வந்திருக்கு. 3.5 லட்சம் கேட்குறாங்க என்ன, இல்லை 10 லட்சம் எடுத்துன்னு வா அப்போதான் வீடு கொடுப்பேன்றாங்க. இல்லாதப்பட்டவங்க போய் என்னை பார்த்தா 10 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கா? இந்த மாதிரி பேப்பர் போட்டு கூலி வேலை பார்க்குறேன், என்னால் வாடகை கட்ட முடியல. அவர் வந்தால் நல்லா செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நாங்களாம் சந்தோஷமா இல்லைப்பா, யாரோ இருக்கலாம், நாங்களாம் சந்தோஷம் கிடையாது. 1000 ரூபாய் எங்களுக்கு எதுவும் வரல, வெள்ள நிவாரணம் வரல. பொங்கலுக்கு பரிசு இது அரிசி பச்சரிசி அது கூட நாங்கள் வாங்கலை. கவர்மெண்ட்டில் அவர் இதுலேயே அவங்க வீடு அலர்ட் பண்ணுறோம், 10 லட்சம் லஞ்சம் கேட்குறாங்க. கொடுத்தாதான் கொடுப்பேன், நீலாம் வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்குறாங்க. அவங்க கட்சிக்காரங்களே எங்களை கேட்குறாங்க, நீலாம் சொந்த வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு. அதே நான் கேட்குறேன், அவங்களாம் ஓட்டுக்கு ஆசைப்படலாமா, பிச்சை எடுக்கலாமா வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள்? இல்லாதப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, கூலி வேலை செய்கிறவங்கிட்ட 10 லட்சம் எப்படி வரும்? அதுதான் நான் ஈஸி கட்சிக்காரங்களே என்ன கேட்குறாங்க, அந்த கேள்வி கேட்குறாங்க. வந்து ஆயிடுச்சு 2 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த லெட்டருக்கு என்ன பதில் தெரியல. வருமான சர்டிஃபிகேட்டுக்கு இல்லையா 3.5 லட்சம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வாங்குறாங்க. நான் பேப்பர் போட்டு சம்பாதிக்கிறேன், 300 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. நான் எப்படி தம்பி 3.5 லட்சம் ரெடி பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்கள். டிஎம்கே இனிமேல் இருக்கவே கூடாது. இந்த கட்சி ஒழிய வேண்டிய கட்சி. திருப்பி இவங்களே வந்து அப்போ கருணாநிதி அவர் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா அவருடைய பையன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அடுத்தாப்புல ரெடி பண்ணுறாங்க. அதுவும் அதனால் இவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே நல்லா இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்துக்கு எதிராக இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. அது டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து இந்துக்களுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க செய்கிறாங்க. அந்த மைனாரிட்டிஸே ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்துக்களையும் இந்துக்களுடைய மத சம்பிரதாயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. அதனாலேயே அவங்க போகணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிகவும் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட ஐஏஎஸ் அதிகாரி ஆஃபீஸை வந்து கொலை பண்ணுறதா முயற்சி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு இதெல்லாம் தமிழ்நாடு எந்த நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியல. பார்க்கலாம். அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும். இன்னமும் வந்து எப்படின்னாக்கா வந்து அரசியலுக்காக வேண்டி காசு பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. இந்த நிலைமை மாறணும். மாறினா நல்லா இருக்கும். மக்கள் வர்ற எலெக்ஷனில் நல்லவங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஆனால் தமிழகம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ கற்பழி, ஆமாம், எங்கே பார்த்தாலும் கொலை கிடையாது. அவங்க வேணா சொல்லாங்க, ஏங்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கே இது கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அவங்களே வந்து மேலதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சூழ்நிலை உருவாகி இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி நீ வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஆட்சியாளர்கள் என்ன சொல்லலாம், ஆனால் பொதுமக்களிடையெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்கல்ல, என்ன திராவிட மாடல்லாம்? இப்போ திராவிட மாடல் அரசில் இது ஒரு நல்ல விஷயம் தான். பெட்ரோல் கொண்டு பேசுறது, ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்களா காரில் வந்து துரத்துனது ஈசிஆரில். அந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்கன்னா